சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். நாங்கள் சமர்ப்பித்திருக்கின்றோம். இதன் மீது நீங்கள் இந்த ஆண்டு விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்று ஒரு 11:30 மணிக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை மாண்புமிகு துணை சபாநாயகர் அவர்களும் நானும் அவர்களை சந்தித்து அதை வலியுறுத்தியிருக்கின்றோம். அவரும் இந்த விஷயத்தை பரிசீலிப்பதாக சொன்னார். அதற்கு பின்னால் அதன் தொடர்ச்சியாக மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்களையும் இன்று மதியம் சந்தித்தோம். சட்டத்துறை அமைச்சருக்கும் இதை எடுத்து சொன்னோம். இது ஒன்லி ஸ்டேட் ஆர்டினன்ஸ் தான். இந்த ஸ்டேட் ஆர்டினன்ஸை நீங்கள் இந்த ஆண்டுக்கு உடனடியாக இதை பரிசீலனை பண்ணி கொடுங்க. ஏன்னா நம்ம உடனே நாங்கள் கவுன்சிலிங் நடத்தணும் அப்படின்ற நிலையை நாங்கள் ரொம்ப டீட்டெயிலாக எடுத்து சொல்லியிருக்கிறோம். அதை தொடர்ந்து இது ஏன்னா இந்த 2 துறைகள்கிட்ட ஒப்பீனியன் வேணுன்றனால நம்ம மாண்புமிகு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா அவர்களையும் இன்று மாலை சந்தித்தோம். அவர்கிட்டையும் இந்த கருத்தை நாங்கள் வலியுறுத்திருக்கிறோம். ஆக இன்று மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் 2 மத்திய அமைச்சர்கள் எல்லாரையும் சந்திச்சிருக்கின்றோம். இன்னும் நாளைக்கு உயர் அலுவலர்களை மாண்புமிகு துணை சபாநாயகர் அவர்கள் சந்தித்து அதை தொடர்ந்து ஃபாலோஅப்ல இருப்பாங்க. நீங்க சொன்னீங்க எங்களுக்கு வேண்டுமென்றால் நிரந்தரமான விலக்கு தான் தேவை, அந்த இதுல இருந்து நாங்கள் கொஞ்சமும் பிறல மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அவசர சட்டம் ஓராண்டுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லுகின்ற போது அந்த நிரந்தர விலக்கு அப்படின்ற விஷயத்துல மத்திய அரசு கை கழுவி விட்டது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இல்ல, அப்படி எடுத்துக்க வேண்டியதில்லை. ஏன்னா அதுல நம்ம இன்னும் அந்த நிலையில நிச்சயமா நாங்கள் உறுதியா இருக்கோம். தமிழகத்திற்கு தேசிய தகுதி நுழைவுத் தேர்விலிருந்து நிரந்தர விலக்கு என்பது அம்மா அரசினுடைய கொள்கை. நிச்சயமாக அந்த கொள்கையிலிருந்து எல்லளவும் பெறல, அதில் உறுதியாக இருக்கிறோம். அதை தொடர்ந்து இப்போ கடந்த ஆண்டு ஓராண்டு கிடைத்தது போலவே எனக்கு காலதாமதமாக நம்ம தொடர்ந்து இது ஒரு விஷயத்தை நம்ம டிராகன் பண்ணக்கூடாது. எல்லாருமே தேர்வு எழுதிட்டு ஒரு ஆங்ஸைட்டில் இருக்கிறாங்க. நம்ம உயர்நீதிமன்ற உத்தரவும் வந்திருக்கு. இதுக்கு நடுவில் நம்ம இந்த மந்த் எண்ட் ஆகஸ்ட் 31 நாங்கள் கவுன்சிலிங்கை கம்ப்ளீட் பண்ணி அட்மிஷனை கம்ப்ளீட் பண்ணணும். அதனால் கடந்த ஆண்டு போலவே இந்த ஆண்டு ஏன்னா சட்ட சிக்கல் இருக்குது. இதில் உங்களுக்கு தெரியும், திருப்பி நான் பத்திரிகை ஊடக நண்பர்கள்ட்ட இதை பகிர்ந்துக்கிறது பேஸ்ட் ஆன் த சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட். ஸோ எடுக்கக்கூடிய எந்த முயற்சியும் நம்ம உச்சநீதிமன்றத்தினுடைய அமர்வு தீர்ப்புக்கு எதிராக அமைந்து விடக்கூடாது. அதிலிருந்து ஒரு எக்ஸம்ஷன் வாங்கணுன்றது தான். அது இப்போ நம்ம மத்திய அமைச்சர்களையும் சந்திக்கிறப்ப மாண்புமிகு பாரத பிரதமர் சந்திக்கின்றப்ப நமக்கு எதிராக யாரும் இல்லை, நெகட்டிவாக இல்லை. பட் அதே நேரத்தில் எப்படி இதை தமிழகத்திற்கு மட்டும், தமிழ்நாட்டுக்கு மட்டும், இதில் இந்த ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும் விலக்கு எப்படி நம்ம அளிக்க முடியுன்ற அந்த வாய்ப்புகளை சட்ட ரீதியாக விவாதங்கள் எடுத்துக்கொண்டு டிஸ்கஷன் அப்படி தான் போயிடுது. ஒரு 6-7 முறை மத்திய அமைச்சரவை அமைச்சர்கள் மற்றும் இதை சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் உயர் அலுவலர்கள் தொடர்ந்து இதில் டிஸ்கஷனில் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு மாநிலத்திற்கு, தமிழ்நாடு ஒரு மாநிலத்திற்கு மட்டும் எப்படி விலக்கு அளிக்க வேண்டும் என்பதில் அவங்க டிஸ்கஷனில் இருக்காங்க. அந்த வகையில் தான் நாங்களும் தொடர்ந்து இதை வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு காலையில் நீங்கள் பிரதமரை பார்த்தீங்க, ஒரு மிகப்பெரிய சந்திப்பு. ஏன்னா பிரதமர் மனசு வச்சா தமிழகத்தில் அவசர சட்டம் வரும், நீட்லேருந்து விலக்கு கிடைச்சு. பிரதமரை எவ்வளோ நேரம் சந்திச்சிங்க, என்ன பகிர்ந்துக்கிட்டீங்க, பிரதமர் உங்ககிட்ட என்ன சொன்னார்? இல்லை, அது ஒரு 20 மினிட்ஸ் 11:35 ஒரு 20 நிமிட சந்திப்பு. அதில் இப்போ எங்களுடைய பார்ட், நானும் மாண்புமிகு நம்முடைய துணை சபாநாயகர்களும் இந்த நாங்கள் இப்போ மத்திய ஹோம் மினிஸ்ட்ரியில் இன்றைக்கு காலையில் நாங்கள் இந்த ஓராண்டுக்கு, அதாவது ஓராண்டுன்னு சொல்லுவோம், திஸ் இயர், இந்த அகடமிக் இயர், கடந்த அகடமிக் இயர் போலவே இந்த கல்வியாண்டுக்கு எக்ஸப்ஷன் கேட்டு ஸ்டேட் ஆர்டினன்ஸ் கொடுத்துருக்கோம். முதல்ல எங்களுக்கு ஏன்னா நம்ம உங்களுக்கு தெரியும், இது நம்முடைய கொள்கை என்பது நீங்கள் கேட்ட மாதிரி இது இந்த பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியல், அதுதான் எங்களுடைய கொள்கை. இந்த 10Dல விலக்க வேண்டும் என்பது இருந்தாலும் கூட இந்த ஆண்டு நீங்கள் அவசரமாக இதை பரிசீலனை செய்து வழங்கணுன்றதை மிக அழுத்தமாக வலியுறுத்தியிருக்கின்றோம்.